ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை டிரைவர் எல்லாத்துக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டூ வீலர்னால தாங்க. டூ வீலருக்கான வீடியோ தான் இது. நிறையா பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த டூ வீலர் ஓட்டுறவங்கனால வந்து என்ன ப்ராப்ளம்னா, கரெக்டாக ஓட்டுறவங்களும் இருக்காங்க, தாறுமாற ஓட்டுறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஒரு வீடியோ ஒன்று ஒரு அண்ணன் போட்டிருந்தார். அந்த வீடியோ எடுத்து நான் இப்போது ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இண்டிகேட்டர் போடுறதில்ல, மிரர் பார்க்குறதில்ல, ஹெல்மெட் போடுறதில்ல, நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த டூ வீலர் பார்த்தீங்கன்னா, ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ப்ராப்பராக ஹெல்மெட் போடுங்க, இண்டிகேட்டர் போடுங்க, மிரரை பாருங்கள். இண்டிகேட்டர் போகும்போது பின்னாடி வண்டி வருதான்னு சடானாக திரும்பாதீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த. ஏன்னா அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில். அதனால தான் சொல்கிறேன், இந்த டூ வீலர் ஓட்டுற நண்பர்கள் தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போடுங்க, இண்டிகேட்டர் போடுங்க, மிரர் வச்சுக்கோங்க, பின்னாடி பார்த்துட்டா திரும்புங்க, ஒரு செகண்ட் நின்று பாருங்கள். சரிங்களா? அது தவறே இல்லை. பொறுமை கடலில் பெரியது. அதனால் பொறுமையாக இருந்து கிராஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று, இது வந்து மெயினாக நான் சந்திக்கிற பிரச்சனை என்னென்னா, டூ வீலர் முன்னாடி போனால் ஒரு ஹார்ன் கொடுத்தா வண்டி வருதுன்னா ஒரு ஹார்ன் கொடுக்குறோம். அதுக்கு எதுக்கு திரும்பி முறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியல இப்போ வரைக்குமே. ஏதோ சொத்து எழுதி கேட்ட மாதிரி அப்படி முறைச்சிட்டு போகிறீங்க. அதான் என்னன்னே தெரியல. இந்த ஒரு சில நண்பர்களாக தயவு செஞ்சு ஹார்ன் அடித்தா உங்களை வந்து நான் வண்டி வருதுன்னு சொல்கிறதுக்கு தான். சரிங்களா? நீங்கள் அதுக்கு எதுக்கு முறைக்கிறீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்குமே அது புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணாதீங்க. டீ போர்டு, ஓன் போர்டு, காரு எதாக இருந்தாலுமே ஹார்ன் அடித்தா அந்த டூ வீலர் நண்பர்கள் கொஞ்சம் ஒதுங்கி போங்க, கொஞ்சம் வழி விடுங்க. உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் டூ வீலர் வந்தாங்கன்னா ரைட்டில் ஏறி வருவாங்க. ஹார்ன் அடித்தா ஒதுக்கி லைட்டாக லெஃப்ட் கட் பண்ணிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. அது போகும்போது என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, அப்படியே வந்து கட் அடித்து முன்னாடி போகிறீங்க. அப்படியே நேராக போகலாம், கட் அடித்து அது எதுக்கு போகிறீங்க? அந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யாதீங்க. ஒரு நூல் கேப் லைட்டை இடித்தா நீங்கள் தான் விழுவீங்க, உங்களுக்கு தான் சேதாரம் அதிகமாக. சரிங்களா? ஏன்னா காருக்குள்ளே நாங்கள் உள்ளே உட்காந்துருக்குறோம், நீங்கள் தான் கை காலெல்லாம் அடிபடும், ஹெல்மெட்டும் போடுறதில்ல. ஸோ அதுக்கான வீடியோ தான். தயவு செஞ்சு டூ வீலர் ஓட்ட நண்பர்களே இந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா.